ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 3. ஃபஸ்ட்டு கொஷின், மனித நாகரிக தொட்டில் லெமுரியா அப்படிங்கிறது முதல் மாந்தன் தோன்றிய இடம் தான் அந்த லெமுரியா. மனித நாகரிகம் தொட்டில் டேஷ்னா இடம் இது லெமுரியா. ரெண்டாவது கொஷின், தமிழகம் இன்று போல் அல்லாது குமரி முனைக்கு தெற்கே இன்னும் விரிந்த குமரிமலை பற்றுளி ஆறு முதலியவற்றை பற்றுளி முதலியவற்றை உள்ளடக்கி இருந்தது. இச்செய்தியை தெளிவாக உணர்த்துவது எது? சிலப்பதிகாரம் பாடல் தான் அப்படின்றாங்க. அதாவது பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொளல் அப்படின்றாங்க. அந்த பாட்டு அது சிலப்பதிகாரம் பாடல். தமிழகம் இன்று போல் அல்லாது குமரி முனைக்கு தெற்கே இன்னும் விரிந்த குமரிமலை பற்றுளி ஆறு முதலியவற்றை உள்ளடக்கி இருந்தது. இந்த செய்தியை தெளிவாக உணர்த்துவது எதுனா சிலப்பதிகாரோடைய பாடல். மூணாவது கொஷின், திங்களோடும் செம்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பெருந்தோம் நாங்கள் என்று பாடியவர் யாரு? பாரதிதாசன். திங்களோடும் செம்பருதி தன்னோடும் அப்படின்னு தான் பாரதிதாசன். நாலாவது கொஷின், தனக்குவமை இல்லா தனி இனம் எது? தமிழினம். தனக்குவமை இல்லா தனி இனம் எது? தமிழினம். ஐந்தாவது கொஷின், தமிழர் நாகரிகம் தன்னிகரில்லா அப்படின்னா அது நனி நாகரிகம். தமிழர் நாகரிகம் தன்னிகரில்லா டேஷ் அப்படின்னா நனி நாகரிகம். தமிழர் டேஷ் 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 மற்றும் ஆகிய பண்புகளால் சிறந்திருந்தனர். எந்த பண்புகளால் தமிழர் சிறந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பண்புகளால்? உணவு, உடை, விருந்து, ஈகை, பொறை, நடுவு நிலைமை. இதனால தான் தமிழர் சிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழாவது கொஷின், தமிழர் டேஷ் டேஷ் மதித்திருந்தனர் அப்படின்னா உழவையும் தொழிலையும். உழவுனா விவசாயம், அதாவது உழவையும் தொழிலையும் தான் மதித்திருந்தாங்க அப்படின்னு. யாருன்னா தமிழர் இது ரெண்டையும் மதித்திருந்தாங்க அப்படின்றாங்க. டேஷை ஆடவர் உயிராக கருதினர், அதாவது வினையை ஆடவர் உயிராக கருதினர் அப்படின்றாங்க. வினையை ஆடவர் உயிராக கருதினர். அடுத்தது டேஷ் ஆதலே. ஒன்பதாவது கொஷின், டேஷ் ஆதலே கல்வியின் முடிவென போற்றினர் அப்படின்னா சான்றோநாதல். டேஷ் ஆதலே கல்வியின் முடிவென போற்றினர், சான்றோநாதல். பத்தாவது கொஸ்டின், தமிழர் விருந்தெதிர்கொண்டு வாழ்ந்தனர். தமிழர் என்ன பண்ணுறாங்க? விருந்தெதிர்கொண்டு வாழ்ந்தனர். 11வது கொஸ்டின், டேஷ் எனில் உயிரையும் கொடுக்க முனைந்தார், புகழெனில் உயிரையும் கொடுக்க முனைந்தார். 12வது கொஸ்டின், டேஷ் எனில் உலகை பெறவும் மறுத்தனர், பழியெனில் இந்த உலகை பெறவும் மறுத்தனர் அப்படின்றாங்க. 13வது கொஸ்டின், டேஷ் இன்பம் கண்டனர் அப்படின்னா ஈந்து உவந்து இன்பம் கண்டனர். 13வது கொஸ்டின், இன்பம் கண்டனர், டேஷ் இன்பம் கண்டனர், ஈந்து உவந்து இன்பம் கண்டனர். 14வது கொஸ்டின், டேஷின் வழியே வணிகம் செய்தார்கள், அறத்தின் வழியே வணிகம் செய்தார்கள். 15வது கொஷின், தமிழர்கள் கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது வாணிகம் செய்தார்கள். நம்மளுடைய தமிழர்கள் என்ன பண்ணாங்க? கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது வாணிகம் செய்தார்கள். 16வது கொஷின், தமிழர்கள் நெல், கம்பு, சோளம், கேழ்வரகு, திணை, சாமை, வரகு முதலிய தானிய வகைகளையும் உளுந்து, கடலை, அவரை, துவரை, தட்டை, பச்சை, கொள்ளு, எள்ளு முதலிய பயறு வகைகளையும் விற்றார்கள். ஆமாம், நம்ம தமிழர்கள் நெல், கரும்பு, சோளம், அதுக்கப்புறம் உளுந்து, கடலை, அவரை, துவரை இதெல்லாம் பயிறு வகைகளையும் தானிய வகைகளையும் என்ன பண்ணாங்க? விற்றார்கள் அப்படின்றாங்க. 17வது கொஷின், டேஷ் வாணிகத்தில் தமிழர்கள் சிறந்திருந்தனர், கடல் வாணிகத்தில் தான் தமிழர்கள் சிறந்திருந்தனர். டேஷ் 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 கொண்டு கடகடந்து வாணிகம் செய்தனர், அதாவது பொன்னும் மணியும் முத்தும் துகிலும் கொண்டு கடகடந்து அப்படின்னா வாணிகம் செய்தனர், கடகடந்து வாணிகம் செய்தனர். 19வது கொஸ்டின், பண்டைய தமிழகத்தில் துறைமுக பட்டினம் எதுனா பூம்புகார்.
துறைமுக பட்டினம் எதுனா பூம்புகார். பண்டைய தமிழகத்தில் துறைமுக பட்டினம் எதுனா பூம்புகார். 20வது கொஷின், கிறித்து பிறப்பதற்கு முன்பே கிரேக்கம், உரோமாபுரி, எகிப்து ஆகிய நாடுகளுக்கு டேஷ் 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 தமிழகத்தில் இருந்து அனுப்பப்பட்டன. அதாவது கிறித்து பிறப்பதற்கு முன்பே கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து ஆகிய நாடுகளுக்கு, இந்த நாடுகளுக்கு என்னென்ன அனுப்பப்பட்டன, தமிழகத்திலிருந்து என்னென்ன அனுப்பப்பட்டனன்னு கேட்குறாங்க. அரிசி, மயில் தொகை, சந்தனம். இது மூணும் என்ன பண்ணுறாங்க, ரோமாபுரி, எகிப்து ஆகிய நாடுகளுக்கு, கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து ஆகிய நாடுகளுக்கு நம்மளுடைய தமிழகத்திலிருந்து அரிசியும், மயில் தொகை, சந்தனம் இது மூணும் என்ன பண்ணுறாங்க, அங்கே அனுப்பப்படுறாங்க. 21வது கொஷின், கிமு 10ஆம் நூற்றாண்டில் அரசன் டேஷுக்கு யானை தந்தமும் மயில் தொகையும் வாசனை பொருட்களும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டன. சாலமனுக்கு. கிமு 10ஆம் நூற்றாண்டில் அரசன் சாலமனுக்கு யானை தந்தம், மயில் தொகை, வாசனை பொருள் எல்லாமோ தமிழகத்திலிருந்து அனுப்பப்படுறாங்க. யாருக்கு அனுப்பப்படுறாங்க, சாலமனுக்கு. 22வது கொஷின், தமிழர்களுக்கு டேஷ் நாட்டுடனும் வாணிக தொடர்பு இருந்தன அப்படின்னா சாவக, அதாவது சாவக நாட்டுடன் வாணிக தொடர்பு இருந்தன அப்படின்றாங்க. சாவக நாட்டுடன் வாணிக தொடர்பு இருந்தன. 23வது கொஷின், வரலாற்று ஆசிரியர் பலரும் கிறித்துவ ஊழி தொடக்கத்துக்கு முன்பே மதுரையில் தமிழ்ச்சங்கம் இருந்திருக்க வேண்டும் என்று நவில்கின்றனவர்கள் யாருன்னா, தமிழ்ச்சங்கம் இருந்தது என்ற மரபு செய்தி இடைவிடாது இருந்து வருகிறது. இத்தகைய மரபு செய்தி வேறெங்கும் இல்லை என்று கூறியவர் யாருன்னா, தனிநாயகம் அடிகள். 24வது கொஷின், மதுரை தமிழ்ச்சங்கத்தை தமிழுக்கு கெழுக்கூடல் என்று டேஷ் தமிழ்வேலி என்றும் குறிக்கின்றனர் யாருன்னா, புறநானூறும் பரிபாடலும். மதுரை தமிழ்ச்சங்கத்தில் தமிழ் கெழுக்கூடல் யாருன்னா புறநானூறும், தமிழ் வேலினா பரிபாடலும் குறிக்கின்றன அப்படின்றாங்க. புறநானூறும் பரிபாடலும். 25வது கொஷின், கூடலில் ஆய்ந்த ஓன் தின் தமிழன் என்று பழந்தமிழ் சங்கமிருந்து தமிழாய்ந்தனையும் குறிப்பிடுவது எது, திருவாசகத்தை குறிப்பிடுறாங்க. 26வது கொஷின், உலகில் உள்ள உயரிய மனித இனத்தின் மரபு செல்வமாக விளங்குவது எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்மொழி. உலகில் உள்ள உயரிய மனித இனத்தின் மரபு செல்வமாக விளங்குவது தமிழ்மொழி. 27, பண்டை காலத்து வாணிக பொருட்கள் துறைமுக நகரங்களில் இருந்து ஏற்றுமதியாயின என்பதை அழகுற கூறுவது எது, பட்டினப்பாலையும் மதுரை காஞ்சியும். பண்டைய காலத்து வாணிக பொருட்கள் துறைமுக நகரங்களில் இருந்து ஏற்றுமதியாயின என்பதை அழகுற கூறுவது பட்டினப்பாலையும் மதுரை காஞ்சியும். 28வது கொஷின், நீரின் வந்த நிமிர்பரி பொருவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் மயங்கிய நனந்தலை மருகு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் டேஷ். இப்பாடல் உணர்த்துவது எது, பட்டினப்பாலை காவேரி பூம்பட்டினம் துறைமுகத்தில் பொருட்கள் மண்டியும் மயங்கியும் கிடந்ததனை பற்றி கூறுகிறது. பட்டினப்பாலத்துலேயும் காவேரி பூம்பட்டினம் துறைமுகத்திலையும் பொருள்கள் என்ன பண்ணுச்சுன்னா பண்டியும் மயங்கியும் கிடந்தன பற்றிய கூறுகிறது. 29வது கொஸ்டின், உலகில் மொழி உருவம் பெறுவதற்கு முன் தோன்றியது இசை. உலகில் மொழியுடைய உருவம் பெறுவதற்கு முன்னாடி இசை தோன்றுச்சு அப்படின்றாங்க. மனிதன் தன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு கருவியாய் இருந்தது எது, இசை. மனிதன் தன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு கருவியாய் இருந்தது இசை. 31வது கொஸ்டின், பண்டைய கால தமிழர்களின் வாழ்வில் டேஷ் சிறந்த இடத்தை பெற்றிருந்தது, இசை தான் சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. 32வது கொஸ்டின், பெண்களா இசைக்கருவிகள், இசை கலைஞர்கள், இசை பாடல்கள் என இசை பற்றிய ஏராளமான குறிப்புகள் இலக்கியங்களில் உள்ளன அப்படின்ட்டுருக்காங்க. இது என்ன வார்த்தைன்னு தெரியலையே. இசைக்கருவிகள், இசை கலைஞர்கள், இசை பாடல்கள் என இசை பற்றி ஏராளமான குறிப்புகள் இலக்கியங்களில் உள்ளன. 33வது கொஸ்டின், இசை மரபுகளை வெளிப்படுத்துபவை
டேஷ் அப்படின்னா தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகாரம். இசை மரபுகளை வெளிப்படுத்துபவை எதுனா தொல்காப்பியம் வெளிப்படுத்துது, சங்க இலக்கியம், சிலப்பதிகாரம்லாம் வெளிப்படுத்துது அப்படின்றாங்க. 34வது கொஷின், நரம்பின் மறை என்று கூறியவர் யார்? இதன் மூலம் உணர்வது எதுனா தொல்காப்பியர் இசைக்கு இலக்கண நூல் உண்டென உணர முடிகிறதாம். ஓகே, அதுதான் நரம்பின் மறை என்று கூறியவர் யாருன்னா தொல்காப்பியர். எதன் மூலம் உணர்வது? இசைக்கு இலக்கண நூல் உண்டென உணர முடிகிறது. பாணன், பாடினி, கூத்தன், விரலி என்பவர்கள் யாரு? இயலிசை நாடக கலைஞர்களாம். பாணன்னா யாரு? பாடினி, கூத்தன், விரலி இதெல்லாம் யாருன்னா இயலிசை நாடக கலைஞர்கள் அப்படின்றாங்க. 36, தமிழர் வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் முதன்மை பெறுவது எதுனா நம்மளுடைய இசை. தமிழருடைய வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் முதன்மை பெறுவது யாருன்னா இசை. 37வது கொஷின், குழந்தையை தொட்டிலிட்டு பாடுவது எதுனா தாலாட்டு. குழந்தையை தொட்டிலிட்டு பாடுவது எது? குழந்தையை தொட்டிலிட்டு பாடுவது தாலாட்டு. இறந்தவரை பற்றி பாடுவது ஒப்பாரி. ஒப்பாரி என்பதன் பொருள் இவருக்கு ஒப்பார் ஒருவமிலர் அப்படின்றாங்க. ஒப்பாரி என்பதற்கு பொருள் என்ன? இவருக்கு ஒப்பார் ஒருவமிலர். 40, இன்றைய கர்நாடக இசைக்கு தாய் எதுனா தமிழ். இன்றைய கர்நாடக இசைக்கு தாய் எது? கர்நாடக. அந்த இசை கூட தாய் நம்ம தமிழ் தான். பண்ணோடு தமிழ் ஒப்பாய் என கூறுவது டேஷ் இதன் பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. தேவாரம் பண்ணும் தமிழும் பிரிக்க முடியாதது அப்படின்றாங்க. தேவாரம் கூறுவது தேவாரம், இதன் பொருள் பண்ணும் தமிழும் பிரிக்க முடியாதது அப்படின்றாங்க. பண்ணோடு தமிழ் ஒப்பாய் என கூறுவது தேவாரம், இதன் பொருள் பண்ணும் தமிழும் பிரிக்க முடியாதது. 42வது கொஷின், தமிழர் டேஷுக்கும் ஏற்ற பன்னிசை வகுத்தனர் அப்படின்னா ஐவகை நிலத்திற்கும் ஐந்திணைக்கும் ஏற்ற பன்னிசை வகுத்தனர். தமிழர் ஐவகை நிலத்திற்கும் ஐந்திணைக்கும் ஏற்ற பன்னிசை வகுத்தனர். 43, தமிழர்கள் பயன்படுத்திய இசைக்கருவிகள் டேஷ். தோற்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி. தமிழர்கள் பயன்படுத்திய இசைக்கருவிகள் என்னென்னா தோற்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி. 44, குழலினிது யாழினிது என்று கூறியவர் யார் அப்படின்னா இது எதை குறிக்கிறது அப்படின்னா குழலினிது யாழினிது கூறியவர் யார்? திருவள்ளுவர். எதை குறிக்கிறது? இசை பொழியும் கருவிகளை குறிக்கிறதாம். இசை பொழியும் கருவிகளை குறிக்கிறது. 45வது கொஷின், பண்டை தமிழகத்தில் உயர்ந்தோராக மதிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னா உழுபவர்களை சொல்கிறாங்க. அதாவது பண்டைய தமிழகத்தில் உயர்ந்தோராக மதிக்கப்பட்டவர் யார்? உழுபவர்கள். 46, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என கூறுவது எதுனா திருக்குறள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என கூறுவது திருக்குறள். தமிழர் உழுது பயிர் செய்து உலகை காக்கும் உழவு தொழிலை பெரிதும் போற்றினர். தமிழர் உழுது பயிர் செய்து இந்த உலகை காக்கும் உழவு தொழிலை பெரிதும் போற்றினர். 48, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என கூறுவது புறநானூறும் மணிமேகலையும். இந்த கொஷின்லாம் குரூப் 4 வந்திருக்கு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என கூறுவது புறநானூறும் மணிமேகலையும். 49, உழவுக்கு சிறப்பு பெற்றிருந்த நிலம் எதுனா மருத நிலம். உழவுக்கு சிறப்பு பெற்றிருந்த நிலம் எது? மருத நிலம். டேஷின் பெருமை கருதியே வேந்தனை முதன்மைப்படுத்தினர் தமிழர். ஆனால் மருத நிலம். மருத நிலம்தான் பெருமை கருதியே வேந்தனை முதன்மைப்படுத்தினர் அப்படின்னா எந்த நிலம்? மருத நிலம். 50 கொஷின் முடிஞ்சிச்சு. இது தனியாக படிச்சிருந்தா படிப்பும் ஏறாது, தூக்கம் வந்திருக்கும். இப்போ இந்த 50 கொஷினை இப்போ தான் படிச்சிருக்கேன். இப்படி 15 நிமிஷத்துலேயே இந்த 50 கொஷினை ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டேன். இப்போ உங்ககிட்ட படித்து காமிக்கிறதால தெளிவாகவும் படிக்க முடியுது. எந்த மிஸ்டேக்கும் வராத மாதிரி வீடியோ போடணுன்னு நினைக்கணும்னு தோணுதில்ல. அதனால தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி சேர்ந்து படித்தா போர் அடிக்காது, தூக்கம் வராது, கொஞ்சம் தெளிவாக படிக்கலாம்ல. அதனால தான் இந்த ஸ்டெப்பை எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 51லேருந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.